கம்பன் காட்டும் அரசியல் நெறிமுறைகள் என்னன்னா, கம்பன் வள்ளுவன் வழிவந்த கம்பன். ஒரு அரசன் நல்லாட்சி நடத்த வேண்டும் என்றால் எத்தகைய அமைச்சர்கள் அவனிடம் இருக்க வேண்டும் என்று நன்கு தெரிந்தவர் கம்பன். கம்பன் தசரதன் ஆட்சியை பற்றி பேசும்போது அவனுடைய அமைச்சர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை மந்திர படலத்தில் 1318 முதல் 1322 வரையிலான 5 பாடல்களில் விரிவாக பேசுகிறான். இந்த 5 பாடல்களும் திருக்குறளை ஒத்தது போலவே இருக்கின்றன. 1318வது பாடல்களில் இந்த அமைச்சர்கள் மாபெரும் கல்வியாளர்கள் என்றும் சிறந்த அறிஞர்கள் என்றும் சொன்னதோடு, அரசரின் கோபத்தை பொருட்படுத்தாமல் நடுநிலைமையுள் நின்று எடுத்து சொல்பவர்கள், வஞ்சனை இல்லாமல் அறநெறியில் நிற்பவர்கள், 3 காலங்களையும் அறிந்து பேசுபவர்கள், ஒரு செயலால் தீமை வந்தாலும் அதை போக்கக்கூடியவர்கள் இந்த அமைச்சர்கள். இதை 1319வது பாடலில் கம்பன் கூறுகிறார். நிறைய பாடல்களில் காலம், கருவி, இடம் என்பதையெல்லாம் நன்கு அறிந்து செயலாற்றக்கூடியவர்கள் அமைச்சர்கள் என்று கம்பர் கூறுகிறார். பொதுவாகவே அமைச்சர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று கம்பன் கூறுவது என்னவென்றால், தன்னுடைய உயிர் பற்றி இல்லாதவர்கள் அமைச்சர்கள். அரசனுடைய கோபத்தை தாங்கி கொண்டு அவனுக்கு நல்லதையே செய்வார்கள் அமைச்சர்கள். இராமாயணத்தில் தசரதன் மற்றும் இன்னொரு பேரரசனாகிய இராவணனுடைய அமைச்சரவையில் மந்திர ஆலோசனையின் போது அவன் செய்த தவறை எடுத்து கூறும் ஒரு அமைச்சர் கூட இருந்ததாக தெரியவில்லை. அதற்கு பதிலாக அவன் செய்த செயல் சரி என்றும் போருக்கு புறப்படுவதுதான் சரி என்று கூறும் அமைச்சர்கள்தான் நிறைந்து இருந்தனர். அவன் செய்தது தவறு என்று சொல்லும் தைரியம் கொண்டவர்கள் 2 பேர் மட்டும்தான். ஒன்று விபீஷணன், இன்னொன்று கும்பகர்ணன். அதை ஏற்றுக்கொள்ளாத இராவணன், நீங்கள் என்ன அமைச்சர்களா எனக்கு அறிவுரை கூறுவதற்கு என்று கேட்கிறான். அப்படின்னா அறிவுரை கூறுபவன் அமைச்சர் என்று அர்த்தம். ஆனால் இவனால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் அனைவரும் அவனை புகழ்பாடத்தான் செய்தார்கள். புகழ்பாடி அவனை கவுத்தார்கள் என்றே சொல்லலாம். அமைச்சர்கள் அரசனின் கண்களாக இருக்க வேண்டும். அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கும் போது நன்றாக ஆராய்ந்துதான் அவர்களை பதவியில் உட்கார வைக்க வேண்டும். தசரதனுடைய அமைச்சர்கள் கூட ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்ற திடீர் முடிவை ஏன் என்றும் அமைச்சர்கள் கேட்கவில்லை. அமைச்சர்களிடம் தன் முடிவை தெரிவித்த பின் உடனே சுமத்திரனை அழைத்து ராமனை கூட்டிக் கொண்டு வர சொன்னது சரியில்லை. வந்த மகனிடம் ராஜ்யத்தை நீ ஆண்டுகொள் என்று, தனக்கு ஓய்வு கொடு என்றும் கட்டளையிடாமல் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை என்ன? இதையாவது அந்த அமைச்சர்களிடம் கேட்டிருக்க வேண்டும். ஏன் இத்தனை அவசரம் என்று கேட்கும் அமைச்சர்கள் தசரதனிடம் நீ செய்தது தவறு என்று எடுத்து கூறும் அமைச்சர்கள் இராவணனிடம் இருந்திருந்தால் ராம கதையே மாறியிருக்கும். கம்பனை தவிர வேறு யாரும் அமைச்சர்கள் பற்றிய பாடல் தமிழ் காப்பியங்களில் இல்லை. வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் தான் காலமுள்ள வரலாற்றையும் நன்கு தெரிந்தவர் கம்பர். மக்கள் விருப்பத்தை தெரிந்து கொண்டு மன்னன் ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பது அமைச்சர்கள். உடம்பில் உயிர் தங்கி இருந்தால்தான் இந்த உடம்புக்கு மதிப்பு. உயிருக்கும் ஒரு உடல் தேவை. அதை போலத்தான் அமைச்சரும் அரசனும். நல்ல அமைச்சரும் நல்ல அரசனும் இந்த ஓமை எப்படி பொருந்தும் என்று கேட்டால், மன்னன் உயிர் என்றும் அமைச்சர் உடல் என்றும் சொல்வேன். மன்னன் விருப்பப்படி அமைச்சர் இயங்க வேண்டும். அமைச்சர் விரும்பியபடி மன்னன் இயங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இந்த கருத்துக்கு யாரும் மறுப்பு சொல்ல தேவை இருக்காது. நல்ல அமைச்சர் இல்லாத அரசும் கெடும், நல்ல அரசன் இல்லாத அரசும் கெடும். எத்தனை சிறந்த அரசனானாலும், எவ்வளவு நல்ல குறிக்கோளுடன் அவன் இருந்தாலும், அவன் சமுதாயத்தில் ஒன்றி வாழும்போது நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிக்கல்கள் எதிர்படும் பொழுது அதை அலசி ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வருவதே சிறந்த அரசியல். எத்தனை சிறந்த அரசன் ஆனாலும், எவ்வளவு நல்ல குறிக்கோளுடன் அவன் இருந்தாலும், அவன் சமுதாயத்தில் ஒன்றி வாழும்போது நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிக்கல்கள் எதிர்படும் பொழுது அதை அலசி ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வருவதே சிறந்த அரசியல். அரசன் என்பவன் தனி மனிதன். அவனுக்கும் விருப்பும் வெறுப்பும் இருக்கத்தான் செய்யும்.
சமூக மக்களுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கும். இந்த இருவரின் சேர்க்கையே அரசியல் எனப்படும். ஆனால் இதில் ஒரு தனி மனிதனாகிய அரசன், அவன் கையில் ஏராளமான அதிகாரங்கள் குவிந்து கிடக்கின்றன. அதிகாரத்துடன் கூடிய அரசன் தன்னுடைய விருப்பு வெறுப்பு இல்லாமல் மக்களை பார்ப்பதே நல்ல அரசியல் அரசும் ஆகும். இவையெல்லாம் இராமாயணத்தில் கிடக்கும் அரசியல் செய்திகளாகும். நன்றி, வணக்கம்.